எப்படி கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்து காந்தியை சுட்டு கொன்றது இருக்கிறத அது ஒரு சாதாரணமான சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது அந்த காலத்தில். ஆனால் இன்று 2025 எண்ணி பாருங்கள், என்ன அவர் மீது ஆத்திரம், என்ன சொல்லுகிறார்கள்? இது யார்? ஒரு தனி நபரா? இந்த செருப்பை தூக்கி போட்ட ஒரு வழக்கறிஞர் என்பவர் ஒரு தனிநபருடைய செயல் அல்ல. இதுதான் சனாதனத்தினுடைய யோகிதை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாப்பானுக்கு பின்புத்தின்னு சொல்லுவாங்க தந்தை பெரியார், முன்புத்தி கிடையாது. நீ போட்டிருக்கிறத யார் தவறுன்னு சொல்லுவான்? வீரமணி கேட்டது சரிதானேன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, சமூகம் நம்பி இருக்கிறவங்க. அதனால் ஒரு பக்கத்தில் நமக்கு தந்தை பெரியார் சொல்கிறது எவ்வளவு பயனுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீதி சங்கதிக்கு அடுத்து வருவோம். விளம்பரம் நீ பண்ணுறதை பற்றி கவலைப்படாத. நம்ம விளம்பரம் ஆகணும்னு விளம்பர செலவு எதிரிக்கு தான் விளம்பர இலாக்கா கொடுத்துருக்கோம். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டா போதுமா? மிக முக்கியமா? நினைத்து பாருங்கள். ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு பொதுவாக சொல்கிறோம். இப்போ பட்டியலன்னு சொல்லும்போது கூட அதில் கொஞ்சம் அடங்கி போகுது. ஒன்றும் அந்த கொடுமை தெரியல. நல்ல வார்த்தையை போட்டார் அம்பேத்கர். அவருடைய ஒரு நூலில் எழுதினார், சூத்திரர்கள் பஞ்சமர்கள்னு ரெண்டாயிரம் இணைச்ச உடனே சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையை போட்டார். சர்வைல் கிளாஸஸ்ன்னு போட்டார். அடிமை வகுப்புகள் அப்படின்னு. சர்வைல் கிளாஸஸ். அதனால நம்ம எப்பவுமே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்கிறத கூச்சப்படக்கூடாது. இதை சொல்லணும். ஏன் அப்போ அவனுக்கு கோபம் வரணும் இளைஞருக்கு. ஏன் நான் தாழ்த்தப்பட்டவனா அப்படின்னா? ஆமாம், தாழ்த்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால் தாழ்த்தப்பட்டவன்? எதனால் தாழ்த்தப்பட்டவன்? ஏன் தாழ்த்தப்பட்டவன்? அதிலிருந்து ஒரு சமுதாயம் படிக்கக்கூடாதுன்ற இடத்துல இருந்து எதை கொடுத்தாலும் அறிவை கொடுக்கக்கூடாது. பாபர் மசூதி எடுத்த வழக்கு, அதில் தீர்ப்பு எழுதுகிறாங்க. தீர்ப்பு எழுதி கையில் யார் இந்த தீர்ப்பு எழுதுனதுன்னு அதில் குறிப்பிட மாட்டாங்க, மரபுக்கு மாறா போகாமல். அதில் சந்திரசூட் பிறகு தீர்ப்பு எழுதிட்டு அவர் பிறகு சொல்கிறார், அவருடைய வாக்குமூலம் நான் சொல்கிறேன், இது கற்பனை அல்ல. நான் ரொம்ப கடவுளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடவுள் தான் இப்படி இந்த இடத்த அதை கொடுக்க சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கார், தலைமை நீதிபதி. எனவே அவர் கடவுளை கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டுன்னா, எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கடவுளை பற்றி பேசுறதுக்கு உரிமை இல்லையா? இந்த ரெட்டை அளவுகோலா? யோசிக்க வேண்டாமா? உடைய சனாதனத்துக்கு என்ன பெருமை? நாங்கள்லாம் சனாதனத்தில் பேசிட்டோம்னா உதயநிதி மேலே வழக்கு, இவர் மேலே வழக்கு, அவர் மேலே வழக்கு, இந்த நாடே பூகம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே. உன் சனாதனத்தும் ஜாதி. சனாதனம் என்பது முழுக்க முழுக்க மனுநீதி. இந்த மனுநீதி தான் எல்லாரும் நீங்களே ஒப்புக்கொள்றீங்களே. நல்லா சொன்னார்களே, வர்ண தர்மம். மேல் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரனாகவே இருக்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சூத்திரனாக இருக்கணும். பஞ்சமனாகவே இருக்கணும். இதுதானே உன் சனாதனம். இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? மிக முக்கியமாக சனாதன தர்மத்தின் பெரும் சொத்து என்ன தெரியுங்களா? சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தினுடைய பெரும் சொத்து என்ன தெரியா? அறிவுதான் சனாதன தர்மத்தின் பெரிய சொத்து. எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு அறிவை கொடுக்கக்கூடாது, மனு தர்மம். அப்போ சூத்திரன் என்ன பண்ணணும்? சனாதனத்தை எதிர்க்கணுமா அல்லது ஒழிக்கணுமா? தயவுசெய்து எண்ணி பாருங்க. மிக முக்கியமாக சனாதனம் உண்மையாகவே அறிவுபூர்வமாக இருந்ததுமேனால், அறிவுபூர்வமாக அவர் என்ன கருத்தை சொன்னாரோ நீதிபதிக்கு வழக்கு போடலாம் அல்லது வேறு ஏதாவது செய்யலாம். ஆனால் உடனே அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துகிறமான்னு பண்ணணும்னு நினச்சி அல்லது அவரையும் பின்னால் வர்றவங்களையும் சனாதனத்தை பற்றி பேசக்கூடாது என்பதற்கு மிரட்டுகின்ற வகையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் எந்த வகையில் அது நியாயமானது? தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை உணர்வின்
ஒரு பெரியார் தொண்டன் என்ற முறையில் இங்கே நான் உரையை தொடங்க விரும்புகிறேன். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. முதல்ல நமக்கு மான உணர்ச்சி வேணும். இந்த நிகழ்வு என்பது இருக்கிறத இதை ரொம்ப சாதாரணமாக்கி காட்டுறான். நண்பர்கள் பேசினாங்க, கவிஞர் பேசினார், நீதிபதி அவர்கள் பேசினார், அதுக்கு முன்னால் வழக்கறிஞர் பேசினார். எல்லா இடத்துலையும் அவங்க எப்படி அதை காட்டுகிறார்கள் சொன்னால் நண்பர்களே, ஏதோ ஒரு சாதாரண நிகழ்ச்சி மாதிரி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த சம்பவம் ஏன் ஏற்பட்டது, இதற்கு பின்னணி என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன, இதை யோசிக்க வேண்டாமா? மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறினால்தான் இதற்கு ஒரே வழி ஏற்படுமே தவிர வேறு இதற்கு பரிகாரம் அல்ல. தந்தை பெரியார் சொன்னது எவ்வளவு சுயமரியாதை சுயமரியாதை என்று சொன்னார்கள். அந்த சுயமரியாதை உணர்வு என்பது இருக்கிறதே எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரண சம்பவமாக பார்க்காதீர்கள். எப்படி கோட்ஸே ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்து காந்தியை சுட்டு கொன்றது இருக்கிறத அது ஒரு சாதாரணமான சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது அந்த காலத்தில். ஆனால் இன்று 2025 எண்ணி பாருங்கள், என்ன அவர் மீது ஆத்திரம், என்ன சொல்லுகிறார்கள்? இது யார், ஒரு தனி நபரா? இந்த செருப்பை தூக்கி போட்ட ஒரு வழக்கறிஞர் என்பவர் ஒரு தனிநபருடைய செயல் அல்ல. இதுதான் சனாதனத்தினுடைய யோகிதை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவுக்கு இதனுடைய பின்னணி என்ன, இனிமே நீங்கள் பேசினா அதுதான் எழுதி காட்டியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? சனாதனத்துக்கு இங்கே மிக முக்கியமாக அதான் இப்படித்தான் சுப்ரீம் கோர்ட்டை காப்போம் மீரா. சுப்ரீம் கோர்ட் நம்ம மடக்கி கேள்வி கேட்குத அப்படிங்கிறார். அதுக்கு பதில் நான் சொல்கிறதா விளம்பரப்பட்டிருக்கேன். பாப்பானுக்கு பின்புத்தின்னு சொல்லுவாங்க தந்தை பெரியார், முன்புத்தி கிடையாது. நீ போட்டிருக்கிறத யார் தவறுன்னு சொல்லுவான்? வீரம் நீ கேட்டது சரிதானேன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, சமூகம் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க. அதனால் ஒரு பக்கத்தில் நமக்கு தந்தை பெரியார் சொல்கிறது எவ்வளவு பயனுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீதி சங்கதிக்கு அடுத்து வருவோம். விளம்பரம் நீ பண்ணுறதை பற்றி கவலைப்படாத. நம்ம விளம்பரம் ஆகணும்னு விளம்பர செலவு எதிரிக்கு தான் விளம்பர இலாக்கா கொடுத்துருக்கோம். அதுதான் மிக முக்கியம். அவங்க பார்த்து கொள்வாங்க. அது மாதிரி எங்களை விளம்பரப்படுத்தி இது எல்லாமே என்ன சொல்கிறாரு? நீதித்துறையிலே இடஒதுக்கீடு முறை இல்லாததால் இப்படிப்பட்ட பிரச்சனை காரணம். சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம், சமூக நீதியை காப்போம்னு எல்லா எதிர்கட்சிகளும் கடிதம் எழுதின்னு. ஆமாம், நிச்சயமாக சமூக நீதியை காப்பணும்னா சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. இந்த கூட்டமே அதுதான், சுப்ரீம் கோர்ட்டுடைய மரியாதையை மீட்போம். சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம்னு அந்த கட்டடத்தையா? சுப்ரீம் கோர்ட்டுடைய மரியாதையை காப்பாற்றுறது ஒரு தலைமை நீதிபதி. அதுவும் எண்ணி பாருங்க, இந்த மனிதர்களில் கொஞ்சம் உணர்ச்சியே இருக்கணும். நம்மளுக்கு வெறும் சோற்றால் அளித்த பிண்டங்களாக இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக ரத்தம் கொதிக்குது நமக்கெல்லாம் போராமை. ஏன்னா இன்னும் பெரியார் அந்த மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதைக்காரனாக இருக்கணும். எவ்வளோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஏன்னா அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டா போதுமா? மிக முக்கியமாக நினைத்து பாருங்கள். ஒரு சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு பொதுவாக சொல்கிறோம். இப்போ பட்டியலன்னு சொல்லும்போது கூட அதில் கொஞ்சம் அடங்கி போகுது. ஒன்றும் அந்த கொடுமை தெரியல. நல்ல வார்த்தையை போட்டார் அம்பேத்கர். அவருடைய ஒரு நூலில் எழுதினார், சூத்திரர்கள் பஞ்சமர்கள்னு ரெண்டாயிரம் இணைச்ச உடனே சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையை போட்டார். சர்வைல் கிளாஸஸ்ன்னு போட்டார். அடிமை வகுப்புகள் அப்படின்னு, சர்வைல் கிளாஸஸ். அதனால நம்ம எப்பவுமே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்கிறத கூச்சப்படக்கூடாது. இதை சொல்லணும். ஏன் அப்போ அவனுக்கு கோபம் வரணும் இளைஞருக்கு. ஏன் நான் தாழ்த்தப்பட்டவனா அப்படின்னா? ஆமாம், தாழ்த்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன்.
யாரால் தாழ்த்தப்பட்டவன், எதனால் தாழ்த்தப்பட்டவன், ஏன் தாழ்த்தப்பட்டவன், அதிலிருந்து ஒரு சமுதாயம் படிக்கக்கூடாதுன்ற இடத்துல இருந்து எதை கொடுத்தாலும் அறிவை கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்து படித்து எழுந்து நீதி வக்கீலாகி சட்டம் படித்து வழக்கறிஞராகி அதுக்கப்புறம் அவர் என்ன நீதிபதியாகிறார். நீதிபதியாகி பல ஆண்டுகள் பணியாற்றார். அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆகிறார். படிப்படியாக வர்றார். திடீர்னு சில பேர் அப்படியே தூக்கி போடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தூக்கி போடல அவர் பூராமே. படிப்படியாக வந்து தலைமை நீதிபதியாக வர்றார். ஒரு பகுத்தறிவாதியாக இருக்கிறார். மதச்சார்பற்ற கொள்கையை அரசியல் சட்டத்தில் இருக்கிறத அவர் பிரமாணம் எடுத்தபடி அந்த கடமையை உண்மையாகவும் உறுதியாகவும் செய்கிறார். இதை எதிர்த்து தான் மிக முக்கியம் சொன்னார் நீதிபதி அவர்கள். நல்லா சொன்னார். வழக்கு வருது. வழக்கு வந்த உடனே காஞ்சனஹோலில் இருக்குது, இந்த மாதிரி செதஞ்சு போயிருக்கு. அப்பா நாம் செய்ய முடியாது. தொல்லியல் துறை, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தொல்லியல் துறை அதை செய்யணும். சரி, அதை போய் நீங்கள் தொல்லியல் துறைக்கு எழுதுங்க, இங்கே நாங்கள் உத்தரவு போட முடியாது சொல்கிறார். மீண்டும் மீண்டும் இல்லை, நீங்கள் அது இருக்குது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அடுத்தது அவர் கொஞ்சம் வேகமாக சொல்கிறார். ஏப்பா கடவுள் தானே இவ்வளவு செஞ்சுருக்காருன்னு சொல்கிற, கடவுளுக்கு ரொம்ப கோபம் இருக்குன்னு இந்த கடவுள்கிட்டயே சொல்லி மாற்ற சொல்லு, வேறு வழி இல்லை. அப்புறம் விளக்கம் சொல்கிறார் பூராமே. அப்போ அவர் கடவுளை பற்றி சொல்லிட்டார். ஆஹா, எங்கள் விஷ்ணு இந்த கோயில் சொல்லிட்டார், சனாதனம் சனாதனம் துடிக்குது. சரி, அதையே இப்படி பாருங்கள். இன்னொரு வகையில் பாருங்க, இது அறிவார்ந்த அரங்கம், நல்லா கேட்டுட்ருக்காங்க, நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். செருப்பு போட்டு ஆள் இந்த சனாதனவாதி, செருப்பு போட்டவன்னு சொல்லக்கூடாது, நம்ம சனாதனவாதி, செருப்பு போட்ட சனாதனவாதி, அதுதான் சரியான வார்த்தை. அந்த செருப்பு போட்ட சனாதனவாதி என்ன சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்குறேன் தவறுக்கு அப்படின்னு சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அது மட்டும் இல்லை, கடவுள் சொல்லி தான் நான் செஞ்சேன். இந்த கடவுள் என்னென்ன வேலை பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த கடவுள் சொல்லி தாங்க செருப்பு எடுத்து போட சொல்லியிருக்கார். அப்போ கோபம் யார் மேலே வரணும்? ஒன்று சனாதனம், ரெண்டாவது இந்த கடவுள். ரெண்டுமே நமக்கு மனிதத்தன்மைக்கும் சமத்துவத்துக்கும் யோகிதை இல்லாதவர்கள் என்பது தானே. சனாதனம் வருது மிக முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னால் நீதிபதிகளே எல்லாத்துக்கும் கடவுள். ஈராக் மேலே படையெடுத்தாருன்னா ஜார்ஜ் புஷ்ஷிலிருந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்லி தான் நான் சண்டையை உண்டாக்குனேன், நடத்தினேன், அது மேலே தாக்குதல் நடத்துகிறேன். அது வேண்டாம். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உலகமே எதிர்பார்க்குற ஒரு பெரிய வழக்கு, பாபர் மசூதி எடுத்த வழக்கு. அதில் தீர்ப்பு எழுதுகிறாங்க. தீர்ப்பு எழுதி கையில் யார் இந்த தீர்ப்பு எழுதுனதுன்னு அதில் குறிப்பிட மாட்டாங்க, மரபுக்கு மாறா போகாம. அதில் சந்திரசூட் பிறகு தீர்ப்பு எழுதிட்டு அவர் பிறகு சொல்கிறார், அவருடைய வாக்குமூலம் நான் சொல்கிறேன், இது கற்பனை அல்ல. நான் ரொம்ப கடவுளை கேட்டுக்கிட்டே இருந்தேன், கடவுள் தான் இப்படி அந்த இடத்த அதை கொடுக்க சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கார், தலைமை நீதிபதி. எனவே அவர் கடவுளை கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டுன்னா எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு உரிமை இல்லையா? இந்த ரெட்டை அளவுகோலா? யோசிக்க வேண்டாமா? சரி, கடவுள் உனக்கு மட்டும் தான் சொல்லுவார், அவர் இந்த பக்கமும் சொல்கிறாரு அந்த பக்கமும் சொல்கிறாரு. சாதாரணமாக கடவுள் படுற பாடு என்ன? நீதிமன்றத்திலே நமக்கு நல்ல தெளிவாக தெரியுமே. சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள், வழக்கறிஞர்கள் அறிவியர்கள் அல்ல. ரெண்டு வகையான சாட்சிகள் இருக்காங்க ஒரு குற்றத்தில். ஒன்று ப்ராசிக்யூஷன் விட்னஸ், எது தாக்கல் பண்ணுறவங்க, தண்டனை தாண்டுறேன். இன்னொருத்தன் டிஃபென்ஸ் விட்னஸ்ஸு. ரெண்டு பேரும் நம்ம கோர்ட் முறை எப்படி இருக்குன்னா, முதல்ல கோர்ட்டில் ஏறின உடனே சாட்சி சொல்கிறது அவர் தயாராக சொல்ல மாட்டார், உடனே பிரமாணம் இருக்கணும். என்ன பிரமாணம்? கடவுள் சாட்சியாக சொல்கிறாங்களா இல்லையா? கடவுள் சாட்சியாக. எங்கள் மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கே போனாங்கன்னா
மனப்பூர்வமாகன்னு சொல்லுவோம். கடவுள் சாட்சியை கடவுளை கூப்பிட்டு அவர் ஓய்வு எடுக்கட்டும், அவரை போய் அனாவசியமாக தொல்லை விட வேண்டாம்னு சொல்லிடுவோம் பூராமே. ஆனால் கடவுள் சாட்சியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். டிஃபென்ஸ் விட்னஸும் கடவுள் சாட்சி தான், ப்ராசிக்யூஷன் விட்னஸும் கடவுள் சாட்சி தான். அப்போ கடவுளை அப்புறம் தீர்ப்பு நீதிபதி அதாவது ஒரு பக்கம்தான் எழுத முடியுமே தவிர, அப்போ அவர் கடவுள் ஒரு பக்கம்தான் இருப்பார் தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு வித்தை காட்டுற இடத்துல அதுக்கு சனாதனம். உடைய சனாதனத்துக்கு என்ன பெருமை? நாங்கள்லாம் சனாதனத்தில் பேசிட்டோன்னா உதயநிதி மேலே வழக்கு, இவர் மேலே வழக்கு, அவர் மேலே வழக்கு, இந்த நாடே பூகம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே. உன் சனாதனத்தும் ஜாதி. சனாதனம் என்பது முழுக்க முழுக்க மனுநீதி. இந்த மனுநீதி தான் எல்லாரும் நீங்களே ஒப்புக்கொள்கிறீங்களே. நல்லா சொன்னார்களே, வர்ண தர்மம். மேல் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரனாகவே இருக்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சூத்திரனும் சூத்திரனாக இருக்கணும். பஞ்சமனாகவே இருக்கணும். இதுதானே உன் சனாதனம். இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? மிக முக்கியமாக அந்த சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக இது சொன்னால் இவருடைய நேரம் என்ன சற்று வியாக்கியானம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலெழுந்த வாரியாக பூசி அதையெல்லாம் இந்த பாருங்க. சில நாட்களுக்கு 2 நாட்கள் முன்னால் ஒரு பத்திரிக்கை, அந்த பார்ப்பன ஏடு, அதில் ஒரு பெரிய குழு இங்கே சேர்ந்து கொண்டு தெளிவாக சனாதன தர்மத்தின் பெரும் சொத்து என்ன தெரியுங்களா? சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தினுடைய பெரும் சொத்து என்ன தெரியும்? அறிவுதான். அறிவுதான் சனாதன தர்மத்தின் பெரிய சொத்து. எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு அறிவை கொடுக்கக்கூடாது, மனு தர்மம். அப்போ சூத்திரன் என்ன பண்ணணும்? சனாதனத்தை எதிர்க்கணுமா அல்லது ஒழிக்கணுமா? தயவுசெய்து எண்ணி பாருங்க. மிக முக்கியமாக சனாதனம் உண்மையாகவே அறிவுபூர்வமாக இருந்ததுமேனால், அறிவுபூர்வமாக அவர் என்ன கருத்தை சொன்னாரோ நீதிபதிக்கு வழக்கு போடலாம் அல்லது வேறு ஏதாவது செய்யலாம். ஆனால் உடனே அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துகிறமான்னு பண்ணணும்னு நினச்சி அல்லது அவரையும் பின்னால் வர்றவங்களையும் சனாதனத்தை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்கு மிரட்டுகின்ற வகையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் எந்த வகையில் அது நியாயமானது? எண்ணி பார்க்க வேண்டாமா? இதே சனாதனம் என்ற பெயரால் நீ அறிவுபூர்வமாக இருந்தாலும் பண்ணுவோம். இப்போ நாங்கள் நீதிமன்றத்தை கண்டித்து தந்தை பெரியார் பேசினார். நீதிமன்ற தீர்ப்பை உடனே கோர்ட் அவமதிப்பு போட்டாங்க. நீதிபதிகள் விசாரித்தாங்க. பெரியார் பின்வாங்கலை, ஒரு பெரிய அறிக்கையே கொடுத்தார் மிக முக்கியமாக. ஆனால் பகுத்தறிவாதிகள் என்ன சொல்கிறோன்னா, நீ தெளிவாக எங்கள் கருத்து இதுதான் அறிவுபூர்வமானது. ஆனால் உடனே நீதிபதி மேலே செருப்பு போடுங்கன்னு சொல்கிறதா எங்கள் வேலை? மிக முக்கியமாக எண்ணி பார்க்க வேண்டாமா? மிக முக்கியமாக உடனே மிக அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். ஆகவே அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நண்பர்களே, நீங்கள் பெரிய பொறுப்புகள் இருந்தால் கூட உங்களை மதிக்க மாட்டோம். எங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் பெரிய தலைமை நீதிபதியாக இருக்கலாம், மற்றவர்கள் குடியரசுத் தலைவருக்கே நீங்கள் அவர் சொன்ன மாதிரி பதவி பிரமாணம் செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் இன்னமும் உங்களை எப்படி பார்க்கிறோம் என்றால் ஒரு கீழ்ஜாதிக்காரனாகத்தான் பார்க்கிறோம். இதுதான் எங்கள் சனாதன தர்மம், அதை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னால் மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதா? நியாயம் கேட்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் மாதிரி உடனடியாக நாம் இன்னொரு எதிர்வினை செய்யுங்கன்னு போக மாட்டோம். மாறாக அறிவுபூர்வமாக உணர்ச்சியற்ற நம்முடைய சோற்றாடித்த பிண்டங்களுக்கு உணர்ச்சியை உண்டாக்கணும். மிக முக்கியமாக நம்முடைய உணர்வுகள் நாளைக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இங்கே சொல்கிறாரு, அதுக்கு பதிலாக இவர் சொல்கிறார். நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை இவர் எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதெல்லாம் ஐயா காட்டினாங்க, இப்போ தான் நான் பார்க்குறேன், அவர் குமாரதேவன் காட்டினார்னு சொல்லி அவர் சொன்னார். நான் பொதுவாக யாராவது காட்டினா தான் இதை பார்க்குறது. ஏன்னா இது எப்போவாவது ஒரு தடவை போய் சொன்னால் அதை நாம் பதில் சொல்லலாம். எப்போவுமே பொய் சொல்கிறதுனான்னு சொல்லக்கூடியதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
ஆகவே தான் அவர்கள் வந்து நம்ம விளம்பரப்படுத்துகிறான்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது தான். விளம்பரப்படுத்துவாங்க. அது உள்பக்கத்தில் இந்த அட்டவையில் அடிக்கடி போடுவேன். ரொம்ப மிக முக்கியமாக இந்த விளக்கில் சொல்லணும். இதில் எழுதுறாரு, சனாதனத்துக்கு எதிராக 2026 நாம் தான் ஜெயிப்போமா? எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? என்ன தான் கேட்குறார். என்ன ஸ்டாலின் கேட்குறாருன்னா நியாயம். ஏன்னா நான் எங்களை என்னன்னா ஒரே ஒரு ஆளை நான் பாதிக்க, திராவிட கழகம் அல்லது கூட்டணி அது ஏன்னு கேட்டால் நாங்கள் மக்களிடம் சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் கேட்கறதா வச்சுக்கிட்டாலும் நியாயம். அவள் கேட்குறாரு. உடனே நான் பதில் சொல்கிறேன்னா போகாமே, சனாதனத்துக்கு எதிராக பேசின சுப்ரீம் கோர்ட் தலைமை மேலேயே வடநாட்டில் செருப்பு வீசுகிறாங்க. சனாதனத்தை கேவலப்படுத்தி நாங்கள் பேசாத பேச்சா என்னையே அர்த்தம்? நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும். செருப்பு அப்போ சுப்ரீம் கோர்ட் சனாதனத்துக்கு எதிராக பேசின சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இதான் ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒப்புதல் வாக்குமூலம் அவர் எதுக்காக சனாதனத்துக்கு எதிராக பேசினார்னு. இன்றைக்கு அந்த மதவெறி, அந்த சனாதனம்னா மதவெறின்னா இந்துத்துவான்னா அதுதானே, எல்லாம் ஒன்று தானே. ஐயா நல்லா சொன்னாங்க, நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான கருத்து உள்ளவர்கள் தான். அதனால் ஒருத்தர் பேசிட்டு பேசலைங்க. ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்த கோட்ஸே இதே மாதிரி சொல்லி நீ வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்குறேன் நான் சொன்னார் பூராம இல்லையே. நேராக போய் தானே எழுதுறார் புத்தகத்தில் ஆதாரம். அவங்க கோர்ட்டில் நீதிபதிக்க மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர், அதனால புக்காகவே வந்திருக்கார். யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அதை எடுத்து பாருங்கள். மே இட் ப்ளீஸ் யுவர் ஆனர் என்ற தலைப்பில் புத்தகமாக வந்திருக்கு. அப்படி வருகிற நேரத்தில் அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக கோர்ட்ஸை என்ன கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம். வழக்கறிஞருடைய துணை இல்லாமல் அவரே உட்கார்ந்து கொண்டு எழுதினார். அதில் அவருடைய பெருமையை பூஸ்ட் பண்ணுறார். அப்படிப்பட்ட கோட்ஸை என்ன பண்ணுறார்? காந்தி இனிமேல் அவர் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். இதுதான் ஐயா டைரியில் எழுதினார், பெரியார் டைரியில். இந்தியா மதச்சார்பின்மையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் இனிமேல் வரக்கூடிய ஆட்சி இப்படி இருக்கணும்னு 3 தத்துவங்களை சொன்னார். சொல்லப்பட்ட காந்தியார் 30 நாட்களுக்குள் கொல்லப்பட்டார். அவருடைய டைரியில் எழுதியிருக்கார். நடந்தது பெரியாருடைய முன்னோக்கு. அதனுடைய அடிப்படை என்ன? அது மிக முக்கியம். இந்த மனு தர்மத்தை சனாதனங்கிறது என்ன அறிவுபூர்வமானதுன்னு சொல்கிறீங்களே, அறிவுபூர்வம்னா அறிவுக்கு தேவை மாற்று அறிவு தானே. நீங்கள் அறிவுபூர்வமானதுனா இதில் என்ன இருக்கா மனு தர்மத்தில்? இதில் என்ன இருக்குது? அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் மனு தர்மம் இந்த 2 போராட்டமே இதுதானே. இப்போது நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்தில் மனு தர்மத்தில் என்ன எழுதுறா? தர்மம், சனாதன தர்மம், வருணாசிரம தர்மம், ஜாதி தர்மம். இந்த தர்மத்துக்கு ஆபத்து வந்தால் உடனே தண்டம் எடுத்தும் போராடலாம். இது மனு தர்ம ஸ்லோகம். என்ன அதுக்கு தண்டம் எடுத்தும் போராடலாம் என்ன அர்த்தம்? கண்ணல் காந்தியடிகளை சுட்ட கோட்ஸே, ஆர்எஸ்எஸிடம் பயிற்சி எடுத்த கோட்ஸே எப்படி அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டாரோ அது மாதிரி வன்முறையிலும் ஈடுபடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வன்முறையைத்தானே நீங்கள் தூண்டுறீங்க. அதே நேரத்தில் மற்றவர்கள் என்ன சொல்கிறோம்? அறிவுபூர்வம், அறிவை எடுத்து அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை. அதுதானே இந்த அமைப்பு. எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நண்பர்களே, இது எங்கோ ஒரு சம்பவம்னு நினைக்காதீங்க. இந்த சம்பவம் இன்றைக்கும் சமூக நீதிக்கு எதிரானது. சனாதனத்தினுடைய கோபம் சமூக நீதிக்கு எதிரானது. எப்படி சமூக நீதிக்கு எதிரானது? ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நீதிபதி இவ்வளவு சுதந்திரமாக யாருக்கும் கட்டுப்படாமல் தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. அந்த நீதிபதி மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல. அவங்கள கையை பிடிச்சி விட்டாங்க அல்லது இவங்கள பண்ணாங்க. வழக்கமாக அவன் சொல்கிறது தான் புராண காலத்திலேருந்து மிக முக்கியமாக. அது மாதிரி எந்த குற்றம் சொல்ல முடியல அந்த நீதிபதி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, சில மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறார். நான் ஓய்வு பெற்ற உட்பாடு கூட எந்த விதமான பொறுப்புகளையும் அரசு பதவிகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்
உறுதியாக இருக்கார் கொள்கையில். இவ்வளவு உறுதியான ஒரு ஆளை அவமானப்படுத்தினாதான் மற்றவர்களும் பயப்படுவாங்க. இதுதானே உன்னுடைய கருத்து. சனாதனத்தினுடைய யோகியதை என்ன? எனவே இப்போது போராட்டம் சனாதனத்துக்கும் சமூக நீதிக்கும். இது ரெண்டு நபர்களுக்குள்ள நம்ம இல்லை. சமூக நீதி கொடி பரப்பதா, சனாதன கொடி பரப்புவதா? சனாதன கொடி என்றால் வருண தர்மம். சனாதன கொடி என்றால் என்ன? நல்லா நீங்கள் நினச்சி பாருங்க. நம்ம ஆட்கள் எந்த உத்தியோகமும் போகக்கூடாது, எல்லாருமே. இது மகா பெரியவா அவா சொன்னதை இவா புத்தகம் போட்டிருக்க. அதுதான் மிக முக்கியம். இந்த வருண தர்மம் அதில் எழுதுறார், வருணக்காப்பா அப்படியே இருக்கணும், அதை மாற்றக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்ன வார்த்தைகளை இதில் சொல்கிறாருங்கிறது மட்டுமல்ல. சரி, இன்னொன்று சொல்லுவோம், நிறைய நேரம் அது வருண தர்மம் இந்த புத்தகம். இன்னொரு பகுதியில் நண்பர்களே, அவருடைய தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நான் எடுத்து இந்த சங்கராச்சாரியார்னு இதே மேடையில் ஒரு 10 சொற்பொழிவுகள் ஆகியிருக்கும். மகா பெரியவாள்னு அதிலிருந்து எதுவுமே எங்கள் கற்பனை கிடையாது. அவர் என்ன பேசினாரோ அதிலிருந்து எடுத்து காட்டுறோம். இதில் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு எவ்வளோ கவலை. சனாதனம்னா மோட்சத்துக்கு டிக்கெட் கொடுக்கறது, சனாதனம்னா அவங்களுக்கு அறிவுபூர்வமாக சொல்கிறதுன்னு சொல்கிறீங்களே, அந்த அறிவு எல்லாருக்கும் வரணுமா இல்லையா? மிக முக்கியமாக இதில் என்ன சொல்கிறார் பாருங்கள். இங்கே ஒரே 2 பகுதியை காட்டுறேன். அதாவது பார்ப்பனர்களில் வழக்கறிஞர் பார்ப்பன சனாதனவாதியாக இருந்தாலும், அல்லது கோட்சே மாதிரி இருக்கக்கூடிய சனாதனவாதிகளாக இருந்தாலும், அல்லது வேறு இடத்துல நான் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டேன், வெறும் ஆன்மீகம் சனாதனம் தான் எனக்கு மிக முக்கியம், அதை பரப்புறது தான் எனக்கு வேலை, எனக்கு வேறு எந்த பற்றும் கிடையாது, நான் சன்னியாசி ஆகிவிட்டேன் என்று சொல்லி மகா பெரியவான் இன்னைக்கு வரையில் உயர்த்தி வச்சிருக்கிறாங்களே, அவர் நமக்கு உள்ள அவரை பற்றி தனியாக கேரக்டரல் அசாசினேஷனோ தப்பாவோ நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அவர் என்ன பேசுகிறார் நல்லா நினச்சி பாருங்கள். சமவாய்ப்பு விஷயம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. குணம், மனப்பான்மை, தொழில் என்பது வெறும் பொருள் என்பது மாதிரி தான். எப்படி குணம் மனப்பான்மை வைத்து தொழில் என்பது வெறும் பொருள் என்பது மாதிரியே தான். ஏன்னு கேட்டால் இவர் ஒரு பதில் சொல்கிறார், கீதையில் இருக்கிற ஒரு பகுதிக்கு ஒரு பதில் சொல்கிறார். அதாவது சில பேர் வியாக்கியானம் சொல்கிறான். அதாவது சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 ஜாதிகளையும் நானே படைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே கிருஷ்ணன் சொல்கிறாரு, அதாவது அதை கடவுள் சொல்கிறாரு. அதனால் இதை மாற்ற முடியாது. சுயதர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது இந்த தர்மத்தை அப்படின்னு அதில் எழுதி வச்சுருக்காரு. அப்போ ஒரு விளக்கம் அது நம்மளால் சொல்கிறான். அதுக்கு வியாக்கியானம் திருப்பி விடுறதுக்காக கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணாங்க. எப்படின்னா, இல்லைங்க அது குணத்தை பொறுத்தே தவிர அது ஜாதியை பொறுத்து அது இல்லைன்னு சங்கராச்சாரியார் மறுத்து இருக்கிறார். சங்கராச்சாரியார் மறுத்து சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போ தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற செய்தி வெளியே வர்றார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு பகுதி அதில் சொல்லுகிறார் தெளிவாக. இதே குணம் மனப்பான்மையை வைத்து தொழில் என்பது வெறும் புரளி என்கிற மாதிரி தான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் சமான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதும் இது நடைமுறை சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னும் உள்ள நிறையா இருக்குது. மிக முக்கியமாக இந்த நடைமுறை திருஷ்டாந்தமாக மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட் இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ணி விடுகிறார். ஏன் அதை ஆக்க முடியாதா? இன்னும் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் இது 2ஆம் பகுதி. இன்னொரு பகுதி 3ஆம் பகுதி. இதிலேயே மிக முக்கியமாக இது 3ஆம் பகுதி. எதுக்காக சொல்கிறேன்னா, ஏதோ சனாதனம்பாங்க, கவிதைங்குவாங்க, பெல்லாருப்பாங்க, நம்ம ஆளுகளுக்கு புரியாமல் பக்தின்னு சொல்லி ஏமாந்து போகிறான். எப்படி சினிமாவை பார்த்து இளைஞர்கள் ஏமாறுறாங்களோ அது மாதிரி சில நேரங்களில் பக்தியை காட்டி படித்தவர்கள் புத்தகங்கள் நவர்கள் கூட நம்ம ஆட்கள் ஏமாந்து போகிறாங்க. இது 3ஆம் பகுதி. தெய்வத்தின் குரல். நாம் பேசினா மனுஷன் குரல்.
அவர் நடமாடும் தெய்வம், மகா மகா பெரியவா, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படிப்பட்டவரிடம் என்ன பேசணும்? எல்லாருக்கும் உலகம். பெரியார் என்ன சொன்னார்? அந்த தத்துவத்தை எப்படி இன்றைக்கி ஸ்டாலின் கையாடுறார், அதுதானே உங்களுக்கு கோபம்? ஒரு சாதாரண விஷயம் சொன்னார். எல்லாருக்கும் யாருக்கும் பஞ்சம் காட்ட வேண்டாம். அது பார்ப்பவர்களாக இருக்கட்டும், பார்ப்பவர்கள் இல்லாத இருக்கட்டும், அனைவருக்கும் அனைத்தும். இதாங்க சம வாய்ப்பு. அனைவருக்கும் அனைத்தும் கூடாது. இதுதானே ஒரு சனாதனம். இதுதானே அனைவருக்கும் அனைத்தும் கூடாது. இதுதானே மிக முக்கியம். அப்படி வந்துவிட்டு இதில் சொல்கிறார் இங்கே தெளிவாக என்னன்னா, மிக தெளிவாக இந்த கம்யூனல் ஜீவோ இருக்கு பாருங்கள். இந்த கம்யூனல் ஜீவோன்னு மிகப்பெரிய அளவிற்கு வந்துடுச்சு. இந்த கம்யூனல் ஜீவோவை ஒழிச்சிட்டு மிக முக்கியமான அளவுக்கு இங்கே வரணும் என்று தெளிவாக இதில் சொல்கிறார். நம்முடைய வைத்து ஆறுகிறார்கள் என்று மிகப்பெரிய அளவிற்கு. இதுலேயே கம்யூனல் ஜீவோ கூடாது, 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் இது அத்தனையும் வரிசையாக இருக்குது. அதை பாருங்கள். ஆக அவர்கள் சன்னியாசியாராக கூட சனாதனங்கிற பேரில் எவ்வளோ கவலை இருக்காங்க. ஏன் சன்னியாசிக்கு கம்யூனல் ஜீவோ பற்றி என்ன கவலை? கம்யூனல் ஜீவோ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது வகுப்பு வாரி உரிமைன்னா என்ன? பார்ப்பவர்களுக்கு வகுப்பு மறுத்தாங்களா ஜஸ்டிஸ் கட்சியில்? அதே கம்யூனல் ஜீவோவை சரியாக படிச்சிருந்தா தெரியுமா? நல்லா நினைத்து பார்க்கணும். இதுதான் தோழர்களே. எனவே தான் இந்த வகுப்பு வாரி சமூக நீதி இருந்ததுனால தான் இங்கே வருது. நல்லா எடுத்து காட்டினா இந்த பாருங்கள். இதுதான் இப்போ இந்த புகை தான் நேரத்துக்காக நான் விட்டு விட்டு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, முடிக்கணும்னு பார்க்குறோம். ஆச்சாரத்தை காக்க உதவியன், ஆச்சாரத்தை காக்க உதவி. இப்போ மகா பெரியவா பேசுகிறது சாதாரண இல்லை, சன்னியாசி, முற்றும் தொடர்ந்த முனிவர். அப்படிப்பட்டவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப கவலை. இதுக்கு யார் வர்றாங்களோ அவளுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கு யார் எதிராக இருக்காங்களோ அவள் அரசாங்கம் வரக்கூடாது, இவாள் அரசாங்கம் வரக்கூடாது. இதுதானே அவங்க பிரச்சாரம். இன்றைக்கி வந்து தானே ஆர்எஸ்எஸ் இதுதானே செய்து மிக முக்கியமாக. எனவே பெயர்கள் வெவ்வேறு இருக்கும், நிலைகள் வெவ்வேறாக இருக்கும், ஆனால் அவர்கள் ஒரே நூலழியில் ஒரே கவலை இருக்கிறார்கள். இந்த புத்தி இந்த சமுதாயத்துக்கு வேண்டாமா? எழுந்து நிற்க வேண்டாமா? யோசிக்கணும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறார். இது வந்து 182வது பக்கம் 3ஆம் பகுதி தெய்வத்தின் குரல். இதில் சொல்கிறார், நான் சொல்கிறது எல்லோருக்கும் தான் என்றாலும் எப்படி அவங்க அந்த அந்த முன்னால் பின்னால் ரொம்ப சாமர்த்தியமாக நாள் ஏற்கிறது மயக்க மருந்து மாதிரி. நான் சொல்கிறது எல்லாருக்கும் தான் என்றாலும் பிராமணர்களில் வசதியுள்ள பென்ஷன்களுக்கும் இதை கூறுகிறேன். காலேஜ் அட்மிஷன் கூறுகிறேன். மற்ற சமூகங்களில் நிராதரவு உள்ள இளைஞர்களை ஆதரிக்க அந்தந்த சமூகத்தில் வசதி உள்ளவர்கள் அதை ஏற்பார்கள். பிராமணர்களுக்குத்தான் இந்த ஸ்பிரிட் இல்லை. ஸ்பிரிட் இல்லையா? அதனுடைய விளைவு என்ன தெரியும்? அதை தாண்டி அடுத்து சொல்கிறார், காலேஜ் அட்மிஷன். இந்த இடம் தான் மிக முக்கியமானது. காலேஜ் அட்மிஷன், உத்தியோகம் பெறுவது எல்லாவற்றிலுமே கம்யூனல் ஜீவோ வந்த நாளாக. இதுதான் முக்கியம், நல்ல கவனிங்க. காலேஜ் அட்மிஷன், உத்தியோகம் பெறுவது எல்லாவற்றிலுமே கம்யூனல் ஜீவோ வந்த நாளாக. பிராமண பசங்கள் அதிக கஷ்ட தசையில் இருக்கிற போதும் அந்த சமூகத்தின் நெருப்பாகவே கம்யூனல் ஜீவோ ஒழியணும். இது பூராமே இதில். அது மட்டும் இல்லை, அது எப்படி தூண்டி விடுறாரு பாருங்க. முதல்ல பிராமணர்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் எப்படியோ அதை பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது முதலில் அவங்க சாமர்த்தியம் எப்படி கிளப்பி எப்படி தூண்டுதல் பாருங்கள். முதலில் பிராமணன் தலையில் கை வைத்தது பரவி பரவி இப்போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்ற பெயர் வைக்கப்பட்ட செட்டிமார், போலிமார், பிள்ளையார் ஒவ்வொரு சமூகமாக காலேஜ் அட்மிஷன், மற்றது எதிர்காலத்திலும் தலைவர்கள் விஷயம் விழிப்போடு ஏற்பாடு செய்ய வேண்டும். பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்டயே பிரித்து டிவைட் அண்ட் ரூல் உண்டாக்கி இந்த நான் பிராமின் ஃபார்வர்டு கம்யூனிட்டி இருக்கான் பாருங்கள், இவனுக்கு ஃபார்வர்டுன்னு பேர் வச்சுருப்பான்னு தவிர ஒன்றும் கிடையாது. சூத்திரன்னு சொல்லும்போது அதில் ஃபார்வர்டும் கிடையாது, பேக்வர்டும் கிடையாது, எல்லோரும் சூத்திரம் தான். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுனால இந்த சமூக நீதியில் உயர்ந்து நீங்கள் வந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் தலைமை நீதிபதியாக வந்தாலும், எவ்வளவுதான் மிகப்பெரிய பதவிக்கு போனாலும்
உங்களை சனாதனம் சமூகம் எங்கள் சமூகம் வர்ண தர்மம் அங்கீகரிக்காது. உங்களை அவமானப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த இடத்துல நாங்கள் எச்சரிப்போம். நாங்கள் இனிமேல் போராடுவதற்கு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டோம். எங்களுக்கு வன்முறை ஒரு பொருட்டல்ல என்று கோட்ஸே காட்டியதை வேறு ரூபத்தில் இப்போது திருப்பி காட்டுகிறார்கள். ஆகவே தான் நாம் சொன்னோம், இப்போ விடியல் என்ன, இப்போ உடனடியாக எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்டால், பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதினார், புரட்சி கவிஞர். அது உடனே வன்முறை தூண்டினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கூட சில பேர் வியாக்கியானம் பண்ணலாம். அதுதான் என்ன அந்த பாட்டுன்னா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர், ஒரு பக்கத்தில் உயரப்பர், இன்னொரு பக்கம் ஓடப்பர். அப்படின்னா உயர்ந்தது ஜாதி, பொதுவான தத்துவம் அது சொல்கிறார். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர், ஏழை அங்கே எல்லாம் ஓட்டாண்டியாக இருக்கான். உயரப்பர் உயர இருக்கார், வர்க்கம் வருணம் எல்லாமே அதில் அடக்கம். அப்படி இருக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாரும் மாறுவார்கள், ஒப்பப்பா நீ அப்படின்னு முடிக்கிறார். ஆனால் இப்போ நாம் அதை சொல்லலை, நாம் அதை செய்யணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அறிவுபூர்வமான விஷயம், அவர் கோபத்தில் வேகமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் இப்போ என்ன வழின்னா, சுருக்கமான வழி இப்போ கண்டுபிடிச்ச வழி என்னன்னா, ஜனநாயக ரீதியாக அரசியல் சட்ட ரீதியாக என்ன வழின்னா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஓட்டப்பராக வேண்டும். இதுதான் மிக முக்கியம். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் அது அதான் உதயப்பராக வேண்டாம். இந்த உதயப்பருக்கு பதிலாக 26க்கு பாருங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு, உதயப்பராக வேண்டாம், ஓட்டப்பர் ஒழுங்காக ஓட்டு போட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா முழுவதும் அந்த ஓட்டப்பர்களாக வர வேண்டியவர்களுக்கு அறிவு சொல்லிக் கொடுப்பதற்கு இதுதான். எனவே தான் ஜாதி ஒழிய வேண்டும், தீண்டாமை அழிய வேண்டும், சமூக நீதி நிலைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு தாண்டி இன்றைக்கு நம்மை மிரட்டுகிறார்கள், நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த சமூகம் அதை சந்திக்க வேண்டும். உறுதியேற்போம், தொடர்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.